பொள்ளாச்சி தீர்ப்பு, அதை சுற்றி இருந்த அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நேரத்தில் நான் தான்ப்பா இந்த தீர்ப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி, நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அரசியல் கட்சி, ஓஜி நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி கிரிஞ்சு ஓஜி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்து, ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னடா சண்டை அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக ரகுபதி அவர்கள் உள்ளே வந்தார். அடுத்ததாக நம்முடைய சேகர்பாபு அவர்கள் உள்ளே வந்தார். இப்படின்னு சொல்லி அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் இந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கான நீதி எங்களால் தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி வாதாடி கொண்டு இருக்கும்போது நாம் எல்லாரும் என்ன சொன்னோம்? ஐயா, இது உங்களுக்கான நீதிலாம் கிடையாது. இது அந்த பெண் தைரியமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண், அதன் பிறகு சிபிஐ, அதில் விசாரித்த நேர்மையான அதிகாரிகள், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த ஜட்ஜ், வாதாடின வக்கீல், இவங்களுக்கு தான்யா இது சேரும் அப்படின்னு சொன்னோம். இதே மாதிரி யார் இந்த சார்லேருந்து நிறைய வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள்லாம் வெளியில் வந்து சீக்கிரமாக அதற்கான தீர்ப்பு வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். திருமாவளவன் அவர்களும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்கார். திமுக கூட்டணி அதெல்லாம் பற்றி யோசிக்கவே இல்லை. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த தீர்ப்புக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அது திமுக, அதிமுக, இல்லாட்டி ஈவன் விசிகா கூட அதெல்லாம் சொந்தம் கொண்டாட முடியாதுங்க. சான்றுகள் மற்றும் ஆதாரங்கள் வலுவாக இருந்ததால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி மட்டுமல்ல, யார் பாதித்தாலும் விரைவாக நீதி வழங்க வேண்டும். அண்ணே திருமாவளவன் அவர்களே, இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த ஞானசேகரனை மறுபடியும் 2 நாள் காவல் எடுத்து விசாரித்தாங்க. இன்னொரு பெண்ணையும் சீரழித்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா தமிழக மக்களே? இதோ பார்த்து கொள்ளுங்கள். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள், அதாவது இந்த ஞானசேகரன் மாதிரியான ஜென்மங்களை யார் உருவாக்குறாங்க? அவன் எப்படி இந்த மாதிரி உயிரோடு இருக்கான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியலை. இந்த மாதிரி எத்தனை மனித மிருகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பொள்ளாச்சி சம்பவம் 9 நபர்கள் மனித மிருகங்களுக்கு சாகுமுறை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டாலும் இவன் இன்னும் மனசு ஆறலை. இந்த அடுத்தது ஞானசேகரன் 2 தினங்களாக காவல்துறை அவங்கள விசாரணைக்கு எடுத்தாங்க அப்படிங்கிற தகவல். என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னொரு பெண்ணையும் இதே மாதிரி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தி இருக்கிறான். அந்த பெண் வந்து தைரியமாக வழக்கு தொடர்ந்ததுனால, நானும் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த வழக்கை பற்றியான விசாரணை ஞானசேகரனிடம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இதே ஞானசேகரன் அவனுடைய வீட்டில் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் போனது, பிரியாணி சாப்பிட்டது அப்படிங்கிறத வச்சு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருந்துச்சு. எந்த திமுகவினுடைய கூட்டமாக இருந்தாலும் சரி, இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் போனது எய்தர் அவன் என்னவா இருக்கணும், திமுகவினுடைய முக்கியமான ஒரு நபராக இருக்கணும், இல்லை அவனுக்கு அரசியல் அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்கணும். இப்படி அரசியல் தேவைப்படக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக குற்றம் செய்வதற்காகவும் அந்த குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காகவும் அரசியல் கட்சியை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அரசியல் கட்சிகள் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஞானசேகரன் அப்படின்னு சொன்னோன்னே தீர்ப்பு கிடைப்பதற்கு ஏதாவது வழிமுறைகள் ஸ்பீடப் செய்யப்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு வழக்கு நடந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, அடுத்ததான் நாம் ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நான் திமுக அதிமுகன்னு சொல்லலை, ஜஸ்ட் ஆளும் கட்சி எதிர்கட்சி. அது இப்போவாக இருக்கட்டும், இல்லாட்டி 5 வருஷத்துக்கு முன்னாடியாக இருக்கட்டும், அப்போ ஆளும் கட்சி எதிர்கட்சியாகவும் எதிர்கட்சி ஆளும் கட்சியாகவும் இருந்திருப்பாங்க. இப்போது நம்ம சொன்ன செய்திகளை அப்படியே மனசில் வச்சுட்டு, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை வெளியிட்டவர் அப்போது பொள்ளாச்சி எஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் அவர்கள். தமிழக முதல்வருக்கு உள்ளபடியே அக்கறை இருந்தால் இந்த பாண்டியராஜன் இன்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த பாண்டியராஜனை தன் சொந்த தொகுதியான கொளத்தூர்லேயே துணை ஆணையராக போட்டு அழகு பார்ப்பது யார் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே துப்பாக்கிச்சூடு, அதுவும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது யாரும் மறந்திருக்க மாட்டோம். அந்த துப்பாக்கிச்சூடை நிகழ்த்திய எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம எந்த அளவுக்கு வெறுக்கிறோமோ, அதை செய்த அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய உயரிய பொறுப்பு எல்லாமே கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக. அப்போ ஆளும் கட்சியாக இருந்தபோது அதிமுக செய்த தவறை எதிர்கட்சியாக இருந்த திமுக விமர்சனம் பண்ணாங்க. எதிர்கட்சியாக இருந்த திமுக இப்போ ஆளும் கட்சியாக இருக்கும்போது அந்த தவறை யார் செய்தார்கள் அப்படிங்கிற அரசு அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே, இதை என்னன்னு சொல்லி கேட்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அந்த சார் அப்படிங்கிற ஞானசேகரனுக்கு மாவு கட்டு போட்டப்பட்ட ஒரு வாரத்தில் இல்லாட்டி 1 மாதத்துக்குள்ளே அவனுடைய கால் சரியாயிடுச்சு, கை சரியாயிடுச்சு அப்படிங்கிறத யாராலையுமே இன்னும் நம்ப முடியலை. ஸோ அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கிறார்கள்? ஆளும் கட்சி எதிர்கட்சியாக மாறும்போது அரசு அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் நல்லவர்களாக மாறுகிறார்கள். அதே இது அவங்க எதிர்கட்சிகளாக இருக்கும்போது அரசு அதிகாரிகள் தான் இந்த குற்றத்தை செய்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படின்னு சொல்கிற
அரசியல்வாதிகளை பார்த்து அரசு அதிகாரிகளை தப்பிக்க விடுவதும், அரசு அதிகாரிகளை பார்த்து அரசியல்வாதிகளை தப்பிக்க விடுவதுமாக எலியும் பூனையும் விளையாட்டை நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். அது இந்த ஒரு பிரச்சனையில் மட்டும் கிடையாது, நான் சொல்கிறது பொள்ளாச்சியில் மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட இடத்துல இதுதான் நடந்திருக்கு. வேற ஒன்றுமே வேண்டாங்க, ஒரு ஆற்றுப்பாலம் கட்டுவதாக ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்துக்கு போடப்பட்டு இருக்கக்கூடிய தொகை 26 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டு. உயர்மட்ட பாலம் கட்டும் பணி கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து நடந்து வருதான். ஆற்றுப்பாலம் தானே கட்டணும், உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும். இந்த ஆற்றுப்பாலம் கட்டுவதற்கு மண் வாங்கணுமா வேண்டாமா? மண் வாங்கணும். அந்த மண் யார் வாங்கணும்? அங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்தக்காரர் வாங்கணும். யார்கிட்ட இருந்து வாங்கணும்? மண்ணை யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களோ, லைசன்ஸ் எடுத்து வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து வாங்கி குறைந்த விலைக்கு வாங்கி அதை அவங்க ஆற்றுப்பாலமாக கட்ட வேண்டும். ஆனால் இங்கே நடந்திருக்கிறது என்ன தெரியுமா? ஆற்றுப்பாலம் தானே கட்டுறோம், பாலத்துக்கு கீழே அந்த பாலம் தோன்று அந்த இடத்துக்கு கீழே நிறைய ஆத்து மணல் இருந்திருக்கு, அதை எடுத்தே பாலத்தை கட்டியிருக்காங்க. பல கோடி ரூபாய் ஊழல் செய்கிறையா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எப்படிங்க ஊழலாக இருக்கும்? நான் பாலம் கட்டுறேன், மண் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தமானது, வரும் தலைமுறைக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எதிராக இது நடந்தது திருப்பத்தூரில். எவ்வளோ பெரிய பகல் கொள்ளையாக இருக்குது பாருங்க. வேற ஒன்றுமே இல்லை, உங்கள் வீட்டில் ஒருத்தர் சமைக்கிறார், அவருக்கு வேலை நம்ம சமைக்க கொடுக்கறது தான். அவர் என்ன சொல்கிறாரு? நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் சமைப்பேன் அப்படிங்கிறார். அவர் சமைக்கிறாரு, சாதனம் ஒன்றும் வெளியில் வரமாட்டுக்கு. என்னப்பான்னு கேட்டால், நான் என்ன சொன்னேன்? சாப்பிட்டுட்டு சமைப்பேன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன், சமைச்சேன், சாப்பிட்டேன், சமைச்சேன், சாப்பிட்டேன், அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி 1000 ரூபா டெய்லி வருமானத்தை வாங்கிட்டு போயிட்டார். சாப்பாடும் வரல, பட்டினியாகவும் இருக்கும், 1000 ரூபாயும் கொடுத்துட்டோம், எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு. இது தவறு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இதே தவறு தானே இந்த மாதிரி ஒப்பந்தக்காரர்கள் செஞ்சிட்ருக்காங்க. திருப்பத்தூரில் நடந்தது வெளி உலகத்துக்கு வந்துருச்சு, வராமல் எத்தனை தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத யாரால் கண்டுபிடிக்க முடியும்? அரசு இயந்திரம் சரியாக செயல்பட்டது என்றால் மட்டும்தான். இதெல்லாம் சின்ன சின்ன தவறு கிடையாதுங்க. ஒரு ஊரில் ஒரு ஆற்றுப்பாலம் கட்டுறாங்க, இதே மாதிரி லட்சம் ஊர்கள் இருக்கும் தமிழ்நாட்டை சுற்றி. ஒவ்வொருத்தவங்களும் இதே மாதிரி ஆற்றுப்பாலம் கட்டுவதற்கும், துணைப்பாலம் கட்டுவதற்கும், துணை அணை கட்டுவதற்கும் இந்த மாதிரி மண் கல்லெல்லாம் எடுத்து அவங்க பாட்டுக்கு 26 கோடி ரூபாய் எழுதியும் வாங்கிடுவாங்க. மக்களுக்கு போக வேண்டிய, அரசாங்கத்துக்கு போக வேண்டிய இந்த மாதிரியான ஏகப்பட்ட தொகையை அமுகவும் செஞ்சிருவாங்க. அப்படின்னா இதை தட்டி கேட்பது யார்? அரசு இயந்திரம் சரியாக செயல்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத சாதாரண ஒரு மனிதன் எப்படி செக் பண்ண முடியும்? ஐயா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, தயவு செஞ்சு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் செம்மையான ஆப்ளிகேஷனை வெளியில் கொண்டு வாங்க. எப்படி இந்த பூத் கமிட்டிக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறாங்க, எல்லா கட்சிகளும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட பாருங்களேன், திமுக 7 மண்டலங்களாக பிரிக்கிறதாம் தமிழ்நாட்டை. அந்த 7 மண்டலங்களுக்கும் குறிப்பாக கோயம்புத்தூர், கோவை அப்படின்லாம் சொல்லும்போது கொங்கு மண்டலத்துக்கு யாரை போட போகிறாங்களா? செந்தில் பாலாஜி அவர்கள் தான் நியமனம் செய்ய போகிறாங்களாம். அப்போ இந்த மாதிரி மண்டலங்களாக பிரித்து அவங்களுக்குன்னு தனித்தனியாக ஒவ்வொரு அசைன்மெண்ட் பண்ணி இதை சரி பண்ணு, இதை உடனடியாக நம்ம இந்த மண்டலத்தில் நம்ம வீக்காக இருக்கோம், நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணி இப்படிலாம் செய்ய தெரியுதுல நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு. வேறு எதுவுமே வேண்டாம். தமிழக வெற்றி கழகம் பூத் ஏஜென்ட்களுக்கான ஒரு அப்ளிகேஷனை இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, வெளியில் கொண்டு வந்தாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. நேற்று அதிமுக அவங்களுடைய பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கு என்னென்ன எப்படி இருக்குது, நம்முடைய ஓட்டு பெர்சன்டேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காண்பிப்பதற்காக டிராஃப்ட் வெர்ஷனில் ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பார்க்கும்போது இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் செய்கிறீங்களேப்பா. ஒரு ஒப்பந்தத்தை ஒரு ஒப்பந்தக்காரர் எடுக்கிறார். இப்போ உடன்குடி எங்கள் ஊர் செட்டியாபத்தில் இல்லாட்டி வாத்தியார் குடியிருப்பில் ஒரு பாலம் கட்டப்படுகிறது, இல்லாட்டி சின்னதாக ஒரு ரோடு போடப்படுது அப்படின்னா எந்த ஒப்பந்தக்காரர் எவ்வளோ ரூபாய் செலவழிக்கிறாரு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக அப்ளிகேஷனை நம்மளால் ஏன் இன்னும் தயாரிக்க முடியலை? ஏங்க, ஏலமே சரியாக நடக்க மாட்டுக்கு, அதுலேயே டிரான்ஸ்பரண்ட் இல்லை. ஒரே மாதிரி தொகையை 12, 15, 20 நிறுவனங்கள் கேட்குறாங்க. இதுவே எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை அப்படிங்கிறது அறப்போர் இயக்கம் வெளியில் கொண்டு வந்தும் கூட அந்த ஏலத்தை பற்றி இதுவரையிலும் நம்மளால் சரியான ஒரு தீர்ப்பு வந்துருச்சாங்கிறத கவனிக்க முடியலை. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. தமிழக மாணவ மாணவிகள் நீங்கள் இதை கவனிக்கணும். ஏன் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நம்முடைய அரசியல்வாதிகளால் வெளியில் கொண்டு வர முடியலை? அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அந்தந்த ஊர் ஜஸ்ட் லொக்கேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணாலும் அந்த லொக்கேஷன் கீழே இருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் எல்லாமே லிஸ்ட்டு பண்ணும். அந்த அரசாங்க வேலையை எடுத்திருக்கக்கூடிய ஒப்பந்தக்காரர் அது எந்த ரூபாய்க்கு எடுத்திருக்காரு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, எந்த ஃபேஸில் இருக்குது, டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், அதாவது தொடங்குவதற்கு முன்பாக இருந்த இடம், தொடங்கிய பின்பு இருந்த இடம், இப்போ எவ்வளோ நேரம் வேலை நடந்திருக்கு, அது முடிவடைந்த பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பக்காவாக இருக்குமே. யாரும் இங்கே பொய் சொல்ல முடியாது. இப்படி ஒரு அப்ளிகேஷனை ஏன் நம்முடைய தமிழக அரசியல்வாதிகளால் கொண்டு வர முடியலை? இதை நம்ம என்ன செய்யணும்? ஒரு முதன்மையான மாநிலமாக எடுத்து செய்யலாம்ல.
அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி கேள்விகளை கேட்க வேண்டும். ஸோ இந்த கேள்விகள் இதோடு மட்டும் முடியலை. அடுத்ததாக தேர்தல் பணிக்கெல்லாம் ரொம்ப நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. திமுக தேர்தல் பணியை தொடங்கி விட்டது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் பணியை அவங்களுக்காக இனிமேல் செய்ய போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒட்டு மொத்தமாக அதிமுகவுக்கு தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக பிஜேபிக்கு ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு, 117 117 அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ சுருங்கி ஏடிஎம்கேக்கு 117க்கு மேலே, பிஜேபிக்கு ஒரு 20 30 போதும் அப்படிங்கிற மாதிரி செட்டில் ஆகிட்டாங்களோ என்னவோ. அதிகமாக அதுதான் பேச்சு அடிபட்டு இருக்கு. பட் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இதெல்லாம். கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பேசுவது, வார் ரூமில் இருக்கக்கூடிய சில நபர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி விமர்சனத்தையும் வைக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அதிமுக இப்போ கடுமையாக வேலை செய்ய வேண்டிய தருணம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் கூட செங்கோட்டையன் மாதிரியான முக்கியமான அரசியல்வாதிகள், அதிமுக புள்ளிகள் இன்னும் தேர்தல் வேலையை நாங்கள் தொடங்கலை, அதுக்கு டைம் இருக்குது. ஒரு கல்யாணத்தை நம்ம வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 5 மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்கு. 5 மாதம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, கடைசி 1 மாதம் சாப்பாட்டுக்கு ஆள் கிடைக்காம, பந்தல் போடுறதுக்கு ஆள் கிடைக்காம, சரியாக நம்ம இன்விடேஷன் அடிக்காமல், இன்விடேஷனில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தாமல், அப்படி ஓடி எல்லா வேலையும் இன்கம்ப்ளீட்டாக போய் முடியும். 5 மாதம் இருந்துச்சேன்னு சொல்லி ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வரும்போது, வெறும் 9-10 மாதங்கள் தான் இருக்குது எலெக்ஷன். அதுவும் வாழ்வா சாவா ஏடிஎம்கேவினுடைய எலெக்ஷன். எவ்வளோ வேலைகள் செய்யணும், எவ்வளோ பம்பரமாக சுழன்று அடிக்க வேண்டும், எவ்வளவு பம்பரமாக சுழல வேண்டும். இதற்கு நடுவில் நாங்கள் வேலை இன்னுமே தொடங்கலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முடியலை. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தவறு. அதுக்கெல்லாம் அரசியல் சதுரங்கம் மாதிரி சில முக்கியமான சேனல்ஸ்லாம் வர தொடங்கிருச்சு. இல்லை, நம்மளை விட நிறைய முக்கியமான சேனல்ஸ் இருந்தாலும் நாமும் ஒன் ஆஃப் த முக்கியமான சேனல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதெல்லாம் மக்கள் மத்தியில் நம்ம பேசுகிறோம், மக்கள் கேட்குறாங்க, மக்கள் இதை பற்றி யோசிப்பாங்க, 4 பேர்கிட்ட பேசுவாங்க. மாமா மச்சான் உட்காந்துருக்கும்போது, டீ குடிக்கும்போது, பஸ்ஸில் போகும்போது, வேலைக்கு போகும்போது, வேலையில் அந்த இடைவெளி இருக்கும்போது இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்கள் புரிதல் ஏற்பட்டுவிடும். அரசியல்வாதிகளுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்துடும். அதனால் நாம் பேசுவோம், அவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணட்டும், மக்களுக்காக யோசிக்கட்டும்.